கோடை காலத்துல மழை பெய்யும்போது காத்தோடு சேர்ந்து அந்த மழை துளிகள் இலையில படுறது ரொம்ப அழகா இருந்தது. அத வீடியோ எடுத்து காமிக்கலான்னு தான் அந்த வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. பொதுவா மழை என்ற பெயர் சொல்லி அழைச்சாலும் அந்த மழை நமக்கு தண்ணீர் தான் குடுக்குது. தண்ணீரோட முக்கியத்துவத்த உணர்ந்த நம்ம திருவள்ளுவர் நீரின்றி அமையாத உலகுன்னு சொன்னாரு. அதுக்கு ஏத்த மாதிரி அவரும் தன்னுடைய திருக்குறள்ல வான் சிறப்பு என்ற ஒரு அதிகாரத்தையே வச்சு 10 திருக்குறள சொல்லியிருக்காரு. அதனால நான் இப்போ உங்களுக்கெல்லாம் மழை திருவிழா அப்படின்னு ஒரு கான்செப்டை யோசிச்சு சொல்றேன். மழை திருவிழானா என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் தங்களுடைய மத நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி மழை தான் நமக்கு நீரை கொடுக்குது. நீர் இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை. அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நீரை கொடுக்குற மழையை நம்ம திருவிழாவாக கொண்டாடணும். இந்த மழை திருவிழாவை அரசே ஒரு கொள்கை முடிவாக எடுத்து செயல்படுத்தணும். எப்படி திடீர்னு 2020 கொரோனா வரும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும்போது எல்லா துறைகளும் சேர்ந்து செயல்பட்டதோ, அதே மாதிரி அனைத்து துறைகளும், பள்ளி, கல்லூரியில் உள்ள மாணவர்களும், தனியார் மற்றும் அரசு துறையில் வேலை செய்கிறவங்களும், அனைத்து தரப்பு மக்களும் இந்த மழை திருவிழாவை கொண்டாடணும். நம்ம தமிழ்நாடு வடகிழக்கு பருவமழை தான் அதிகமான மழை பொழிவு பெறுது. அப்படி வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு 10 நாள் முன்னாடியே இந்த மழை திருவிழாவை எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிடணும். எல்லா தரப்பு மக்களும் நீர்நிலைகள் போய் நீர்நிலையை தூர்வாரி மராமத்து பணிகளை மேற்கொண்டு மழைநீரை சேகரிக்க கற்றுக்கணும். அதே போல் நீர்நிலைகளை சுற்றி நல்லா பலன் தரக்கூடிய மரங்களை நட்டு வளர்க்கணும். அதோட தொடர்ச்சியாக சாலை ஓரங்களிலும் பள்ளமான பகுதிகளிலும் மழைநீர் தேங்காத அளவுக்கு வடிகால் அமைப்புகளை சீர் செய்யணும். அதே போல் எல்லா இடத்துலையும் மழைநீர் சேகரிப்பை நம்ம உருவாக்கி அதை கண்டிப்பாக தீவிரமாக செயல்படுத்தணும். இந்த மாதிரி நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய திட்டங்கள் வந்தால் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதே போல் நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த திட்டம் மட்டும் நடைமுறைக்கு வந்தால் எந்த அளவுக்கு பலனளிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துறதுல நிறையா சாத்தியம் இல்லை, நிறையா சிக்கல்கள் இருக்குனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், மறைஞ்சோம் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பங்களிப்பை அந்த நாட்டுக்கு கொடுக்கணும். அப்படி நாட்டுக்கு கொடுக்க முடியலனா கூட நம்ம வீட்டுக்காச்சும் ஒரு நல்லது செய்யணும். நாடுன்றது வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுடைய கூட்டு தான். ஒவ்வொரு தனி மனிதனும் சிறப்பாக செயல்பட்டால் நாடும் சிறப்பாக செயல்படும். நன்றி.